என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் என்பது நாம் அவருக்கு சீஷராவது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவபுத்திரராய் எப்படி வாழ வேண்டும் என்கிற அடிச்சுவடுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வைத்து விட்டு போயிருக்கிறார். அவர் நமக்கு தேவனாயிருக்கிறார், அவர் நமக்கு தகப்பனாயிருக்கிறார், அவர் நமக்கு மீட்பராயிருக்கிறார், அவர் நமக்கு கண்மலையாயிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஒரு நல்ல டீச்சராக அல்லது ஒரு நல்ல குருவாக இருக்கிறார். எனவே தான் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்க சுவிசேஷத்தை அறிவித்து சகல ஜாதிகளையும் எனக்கு விசுவாசிகளாக்குங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக சீஷராக்குங்கள் என்றார். சீஷன் என்றாலே நான் சீஷன் என்றால் எனக்கு ஒரு குரு உண்டு. ஆமென். ஒருத்தருக்கு கீழே இருக்கும்போது நான் சீஷன் என்கிற நிலையில் வருகிறேன், அவர் எனக்கு குருவாக இருக்கிறார். அவரை அப்பாவாக நாம் அழைத்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் குருவாக நினைத்து கற்றுக்கொள்ளுகிறது இல்லை. பெற்றுக்கொள்ள மாத்திரமல்ல, அவரிடத்தில் நாம் வர வேண்டியது அதிகமாக கற்றுக்கொள்ள அவரிடத்தில் வர வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவினிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. 4 சுவிசேஷங்களை திரும்ப திரும்ப படிக்கும் போது அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே நமக்கான பாடம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கான பாடம். அநேகம் இருந்தாலும் எல்லாம் பேசுவதற்கு இன்று நேரம் இல்லை. அநேகம் தெரிந்த காரியங்களா இருந்தாலும் கடந்த வாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் தியானிக்க வைத்து ஆமென் அதனுடாய் நடத்தின சில காரியங்களை மாத்திரம் நான் இந்த ஆராதனை வேளையில் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். இது பிரசங்கம் அல்ல, நாம் அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இவைகளை நாம் கற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமாம். நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் நாம் எந்த மனநிலைமையில் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் தெரியுமா? கற்றுக்கொள்ளுகிற மனநிலைமை. அதாவது ஒரு குருவின் பாதத்திலே ஒரு சீஷன் எப்படி காணப்படுவானோ அந்த மனநிலைமையில் தான் தேவ சமூகத்திலே தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். ஆமென். பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று என்று எண்ணுகிறதில்லை, ஒன்றை நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடருகிறேன். நான் அநேக காரியங்களை அடையும்படிக்கு, கிறிஸ்துவை ஆதாயமாக்கும்படிக்கு, உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவனாகும்படிக்கு எனக்கு லாபமாக இருந்த அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணிவிட்டேன். ஓகே, அதனால எல்லாம் கிடைச்சிட்டா பவுலேன்னு கேட்டா பவுல் சொல்றார், நான் கிடைச்சிட்டுன்னு சொல்லல, நான் அடைந்து விட்டேன் என்று சொல்லவில்லை, அடைய தொடருகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என் ஓட்டம் முடியும் மட்டும் நான் சீஷனாகவே இருக்க விரும்புகிறேன், நான் கற்றுக்கொண்டே இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. பைபிள்ல சில இடங்களில் மிஞ்சின நீதிமான் வரும். மிஞ்சின நீதிமான் யாரை குறித்து வரும்னு பார்த்தா, தன்னுடைய பார்வையில் எல்லா சைடும் ஓகே, நான் ஓகே, எல்லா சைடும் ஓகே. இப்போ என் பார்வையில் என்னுடைய எல்லா சைடும் எனக்கு ஓகேயா தெரிஞ்சிட்டனாலே என்ன ஆண்டவர் எந்த லிஸ்ட்டில் வச்சிருவார்னா மிஞ்சின நீதிமான். அதுதான் அந்த 2 ஜெபத்தை ஆயக்காரர் பரிசேயனுடைய ஜெபத்தை குறித்து சொல்லும்போது அந்த ஜெபம் சொல்றதுக்கு யாருக்கு சொல்லுவார்? சொல்ல காரணமே என்ன? லூக்கா 18வது அதிகாரத்தில் அந்த ஒரு வார்த்தையை பாருங்க. 18வது அதிகாரம் 9வது வசனம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமை சொன்னார். அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அவர் நீதிமான் என்று சொல்லல, சிலர் தங்களை நம்பிட்டு இருக்கிறாங்க, நாங்க நீதிமான். இயேசு மார்பில் சாய்ந்திருந்த யோவானே என்ன சொல்லுகிறார்? நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப நம்ம கடைசி மட்டும் நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் ஒரு சீஷனாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அவர் தேவனாய் இருக்கிறார். நாம் கற்றுக்கொள்வதற்காக, நமக்கு கற்பிப்பதற்காக நம்மை போல ஒரு மனுஷ சாயலை எடுத்து இந்த பூமியில் இறங்கி வந்தார். அவ்வளோ பெரிய தேவன் ரொம்ப சின்னதா மரியாள் வயிற்றில் ஒரு சின்ன கருவாய் தன்னை தாழ்த்தினார். இல்ல, எவ்வளவு பெரிய தேவன், வானத்தை சிங்காசனமாக பூமியை பாதபீடமாக உடைய தேவன் வந்து நம்மை போல வளர்ந்து எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான அடிச்சுவடை வைத்து விட்டு போனார். எதற்காக? நாம் கற்றுக்கொள்வதற்காக. கற்றுக்கொண்டு கடைபிடித்து அவரை போல ஆமென் வாழ்ந்து அவரை போல ஜெயித்து அவரோடு கூட சிங்காசனத்தில் அமரும்படியாக. ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு நான் அவனுக்கு அருள் செய்வேன் என்று அவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி சபைக்கு சொல்லிவிட்டு சொன்னார் அல்லவா, ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தேவை.
அதுக்கு என்ன செய்யணும்? அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு, அதாவது அவருக்கு சீஷராகி அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாம் பேச முடியாது, ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவது காரியம் யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்தின் 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். முதலாவது காரியம், நம்முடைய ஓட்டம் முடிவதற்குள்ளே இந்த சாட்சி வெளிப்படணும். நான் செய்யும்படிக்கு நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து, கவனிக்கிறீங்களா? நான் செய்யும்படிக்கு நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து, ஐயோ முடிக்கலையாண்டவரே முடிக்கலையாண்டவர், அப்படி அல்ல, முடித்தேன். நான் செய்யும்படிக்கு நீர் எனக்கு நியமித்த காரியம். இந்த பூமியில எந்த ஒரு பர்பஸ் இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல் யாரையும் உருவாக்கவில்லை. நம்முடைய நோக்கம், நம்மேல் தேவன் வைத்திருக்கிற நோக்கம் இன்னது என்பதை அறிந்து அதை செய்து முடிக்கணும். பணம் சம்பாதிப்பதல்ல, அவங்கள்ட்ட 2 வீடு இருக்கு, நமக்கு ஒரு 4 வீடாவது வேணும் என்று வீடு கட்டுவதல்ல. இவைகளெல்லாம் நன்மைகள், அது நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். கிடைக்கும் போது வாங்கிக் கொள்ளுங்கள், கிடைக்காத போது ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கூப்பிடும் காக்கை குஞ்சிக்கும் ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறவர் அவரை நம்பி வந்தவர்களை ஏமாற்ற மாட்டார். நோக்கத்தை அறிந்து செயல்படணும். நோக்கத்தை அறிந்து, அவர் சொல்றார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இயேசுவை பிடிக்க போறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை சிலுவையில் அறைய போறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் மரிக்க போகிறார். அவர் அதற்கு முன்பதாக சீஷர்கள் கேட்க சொன்ன வார்த்தை, நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தினார்? நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். எத்தனை காலம் இந்த பூமியில் வாழ போறோம் தெரியாதுங்க. ஆனா நம்முடைய ஓட்டம் முடியும் போது இந்த ஒரு சாட்சி இருந்தால் மாத்திரமே சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். பவுல் சொன்னார், என்ன ஓட்டத்தை முடிக்க வச்சார்ல, முடித்தேன் தான் சொல்றார். ஓட்டத்தை ஒழுங்கா ஓடி முடிக்க கிருபை தருவார், பலன் தருவார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் தருவார், எல்லாம் தருவார். ஆனா ஓடுறது நம்ம தான் ஓடணும். நாம் செய்யும்படி எனக்கு கொடுக்கப்பட்ட கிரியைகளை செய்து முடித்தேன். இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், எப்படி அவர் செய்து முடித்தார். ஆண்டவர் சமூகத்தில் இருந்தபோது ஆண்டவர் உணர்த்தின காரியத்தை அப்படியே சொல்லுகிறேன். அவர் மனுஷகுமாரனாய் வாழ்ந்த நாட்களில் விசேஷமாய் அவர் ஊழியம் செய்த 3.5 வருடங்களில் அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் வீணாய் எதையும் பேசவில்லை, வீணாய் எங்கும் போகவில்லை, வீணாய் எதையும் செய்யவில்லை. நான் ரிப்பீட் பண்றேன், வீணாய் எதையும் பேசல. இயேசுவின் வாயிலிருந்து இயேசு பேசிட்டு எங்கேயாவது சாரி தெரியாம பேசிட்டேன்னு எந்த ஒரு இடத்திலும் அவர் சொல்லுகிற நிலைமை வரவில்லை. வீணாய் எதையும் பேசவில்லை, வீணாய் எங்கேயும் போகவில்லை, சும்மா டைம் பாஸுக்கு எங்கேயும் போகல. 3, வீணாய் எதையும் செய்யல. நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்சம், நம் கையில் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எத்தனை காலம் இந்த பூமியில் வாழ்கிறோம் என்றல்ல, நம்முடைய ஓட்டம் முடிவதற்கு முன்னே இது நம்முடைய சாட்சியா இருக்க வேண்டும். என்ன? நான் இந்த பூமியிலே செய்யும்படி எனக்கென்று சில காரியங்களை, சில பொறுப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார், அதை நான் செய்து முடித்தேன். அதை செய்து முடிக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 1, வீணா எதுவும் பேசக்கூடாது, வீணா எங்கும் போகக்கூடாது, வீணா எதையும் செய்யக்கூடாது. இந்த வீண் பேச்சுகள், இந்த வீண் பேச்சு இருக்கிற இடம் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுவாரு, சிலர் வீணாய் பேசி, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 6வது வசனம் பாருங்க. வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கிறவங்க என்ன செய்வாங்களாம்? விலகி போவாங்க, விலகி போவாங்க. தீமோத்தேயுக்கு பவுல் 2-3 இடத்துல திரும்ப திரும்ப சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6:20, 2 தீமோத்தேயு 2:16. வீண் பேச்சுக்கு நீ இடம் கொடுக்காத, வீண் பேச்சுக்கு விலகி இரு. வீண் பேச்சுனா என்ன தெரியுமா? என் ஆத்மாவுக்கோ, என்னுடைய வாழ்க்கைக்கோ, என் எதிர்காலத்துக்கோ எவ்வளவு வேணும் பிரயோஜனமற்ற பேச்சு தான் வீண் பேச்சு. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நான் சரியாய் செய்து முடிக்க வேண்டுமானால், நான் இருக்கிற இடத்துல வீணான பேச்சுகள் எழும்பும் போது அவ்விடத்திலிருந்து நான் என்னை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை செய்தார். அவருடைய வார்த்தைகளை ஏற்க மறுத்து மற்ற காரியங்களை ஜனங்கள் பேச ஆரம்பித்த போது, நீங்கள் பைபிள் படிக்கும் போது தெரியும், இயேசு விலகி போய்விட்டார். இயேசு கற்றுத்தந்த காரியம் வீண் பேச்சுக்கு எப்படி விலகி இருக்க? உனக்கு பிரயோஜனம் இல்லாத, உன் ஆத்மாவுக்கோ, உன் வாழ்க்கைக்கோ, உன் எதிர்காலத்துக்கோ பிரயோஜனமற்ற எந்த ஒரு வார்த்தையும், வீணான வார்த்தைகள், அது உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது, அவைகளை உன் காதுகள் கேட்கவும் கூடாது. இது இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த மாதிரி. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் எப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் என்றால், வீண் பேச்சுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. இன்னைக்கு ஜெபத்துக்கு பஞ்சம் கிடையாதுங்க. ஜெபிக்கிறோம், நெட்டை தட்டினாலே, எந்த டிவி ஆன் பண்ணாலும் யாராவது ஒருத்தங்க ஜெபம் நடத்துறாங்க. ஜெபத்துக்கு பஞ்சம் கிடையாது. ஆனா எவ்வளவு ஜெபித்தோம், இன்னைக்கு நிறைய காரியங்கள் கைக்கொள்ள முடியவில்லை, சுதந்திரிக்க முடியவில்லை. ஏன்? வீண் பேச்சு. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதை தேவன் உற்று கேட்பாராம்.
என்கிட்ட எப்படி பேசுனா அவகிட்ட எப்படி பேசுறான் உற்று கேட்பாராம். பாருங்கள், எரிகோவை சுதந்தரிக்க வேண்டும். யோசுவா கிட்ட ஒவ்வொன்றா சொல்லி 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 இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடக்க பண்ணியாச்சு. எரிகோவுக்கு முன்னாடி வந்தாச்சு. இப்போ 7 நாள் சுத்தணும். ஏன் 7 நாள் சுத்தணும்? ஆண்டவருக்கு கிரியை செய்ய 7 நாள் வேணுமா? இல்ல இல்ல இல்ல. அந்த 7 நாட்கள் ஏன் சுத்த விட்டார்னா, ஜன கூட்டத்தின் நடுவில் இருந்து வீண் பேச்சுகளை அகற்ற. யோசுவா என்ன சொல்லுவார்? யோசுவா 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 6:10 வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். அந்த வார்த்தை உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருக்கு. அடுத்த வார்த்தை பாருங்க, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். இது ஒரே நாள்ல நடக்குமா? சாத்தியமா? ஒரே நாள்ல இல்ல. ஏன்னா ஃப்ரெண்ட்ல போனாலும் பின்னாடி இருந்து இது என்ன உடம்பு குறைக்க சுத்த சொல்றாரு தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய அந்த மதிலுக்கு மேல ரதங்கள் ஓடுமா. அப்போ 6 நாள் ஆச்சு இந்த வீண் பேச்சுகளை அகற்ற. நீ ஆர்ப்பரிக்காதேன்னா துதிக்காத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே, ஏன் உன் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். இந்த நிலையில ஜனங்கள் எப்பொழுது வந்தார்களோ அதன் பிறகு யோசுவா சொல்லுகிறான், இனி துதி அப்படிங்கிறான். இந்த நிலையில் வந்த பிறகு அவர்கள் ஏறெடுத்த துதியில தடையாய் நின்ற எரிகோ தகர்ந்து போனது. இன்னைக்கு அநேகம் எவ்வளவோ துதிக்கிறோம், ஆர்ப்பரித்தோம், ஆனா ஒரு கல்லு கூட இழக மாட்டேங்குது இல்ல. ஏன்? வீண் பேச்சு. வீண் பேச்சு நமக்குள் காணப்படும். ஆனால் நாம் என்னதான் ஆர்ப்பரித்தாலும் என்னதான் ஜெபித்தாலும் ஒரு அசைவும் உண்டாக போவது கிடையாது. இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? அவர் தேவையில்லாத ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்படவில்லை. தேவையில்லாத சத்தங்கள் அவர் காதுகளுக்கு கேட்க அவர் இடம் கொடுக்கவும் இல்லை. ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அது குடும்பமாகட்டும், அது நண்பர்களாகட்டும், அது யாராகட்டும், உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவும் பிரயோஜனமற்ற காரியங்கள் பேசப்படுகிறது. அந்த டாபிக் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒன்று அதை ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா அங்கிருந்து நீங்கள் விலகுங்கள். அப்படி செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரியைகளை உங்களால் செய்து முடிக்க முடியும். வீண் பேச்சு என்ன செய்கிறது? நம்மை பிரசன்னத்தை விட்டு விலக்குகிறது. சபையில் எல்லாரும் கூடி வந்தாலும் எல்லாராலும் பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. நான் ஒரு ஆராதனையில் எவ்வளவு நேரம் அட்டன் பண்றேன் என்றல்ல. பாருங்கள், பொதுவாகவே இந்த ஃபங்க்ஷன் டைம்லாம் வரும்போது நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் டே பிளான் போடுவோம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் டே, ஓகே, காலையில் எழும்பி நம்ம கறி வாங்குவோம், ரைட். 2வது சர்ச் அட்டன் பண்ணுவோம், ரைட். 3வது ஒரு 4 பேருக்கு போய் கேக் கொடுப்போம், ரைட். ஈவினிங் நம்ம பீச் போவோம், ரைட். நைட் நம்ம ஏதாவது ஹோட்டலில் டின்னர் போவோம். இப்படி போட்ட ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோக்ராம் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது. ஏன்? நம்ம கிறிஸ்டியனாக இருக்கிறோம். ஏன்? இன்னைக்கு கிறிஸ்மஸ். ஏன்? நான் கிறிஸ்தவ இந்த சர்ச் மெம்பர். இப்படி சபையில் வருவதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம எப்படி தேவ சமூகத்தில் வர வேண்டும்? அந்த ஆமென். ஆண்டவர் சம அந்த கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு ஆண்டவர் தந்த செய்தியில் சொன்ன முதல் காரியம், யோசேப்பும் மரியாளும் இயேசுவை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு வந்தார்கள். யோசேப்பும் மரியாளும் இயேசுவை தேடிக்கொண்டே, இப்படிதான் தேவ சமூகத்தில் வரணும். அப்படி வந்தார்கள். அவர்கள் கண்களுக்கு இயேசு காணப்பட்டார். ஆமென், ஆமென். இப்படிதான் வரணும். அப்போ அந்த பிரசன்னத்தை நான் அனுபவிக்க விடாமல் இந்த வீண் பேச்சு என்ன செய்யும்? நம்மை வெளியே கொண்டு போயிடும். சர்ச்சுக்குள்ளதான் இருப்போம், பக்கத்தில் இருக்கிறவங்க ருசித்து ஆராதித்துட்டு இருப்பாங்க. நல்ல கவனிங்க, நான் பிராக்டிக்கலா ஒரு வார்த்தை சொல்றேன். பிரசன்னத்துக்குள்ள இல்லை அப்படின்னா பலவீனங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப கவர் பண்ணிடும். நல்ல தூக்கம் வரும், வேற எங்கேயாவது சிந்தைகள் வரும். இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா, பிரசன்னத்துக்குள்ள நம்ம இன்னும் இல்லைன்னு அர்த்தம். 1 மணி நேரம் பேதுருவால ஜெபிக்க முடியல, ஆனா அதே பேதுரு 10 நாள் காத்திருந்து பரிசுத்த ஆவிக்காக ஜெபித்தான். 1 மணி நேரம் பேதுருவால ஜெபிக்க முடியல, மாம்சத்துக்கு இடம் கொடுத்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கவில்லை. பிரசன்னத்துக்குள்ள இல்லை. அது யாரா நானா இருந்தாலும் சரிதான். என்னதான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்தாலும் நான் பிரசன்னத்துக்குள்ள இல்லை அப்படின்னா ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொரு செகண்டுமே எனக்கு ரொம்ப நேரம் இருந்தது மாதிரி இருக்கும். பிரசன்னத்தில் இருந்தா என்ன முடிஞ்சிட்டு ஆராதனை. ஹல்லேலூயா. பிரசன்னத்தில் இருந்தா லெகுவா இருக்கும். பிரசன்னத்தில் இருந்து அந்த நதி இழுத்துட்டு போகும். நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. மோசே எப்படி 40 நாள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் இருந்தான்? அவன் பிரசன்னத்தில் இருந்தான். தேவ சாயலை கண்டு பிரசன்னத்தில் இருந்தான். அப்போ என்ன, இந்த பிரசன்னத்தை விட்டு இந்த வீண் பேச்சுகள் என்ன செய்யும்? என்னை விலக்கி கொண்டு போகும். வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்க கூடாது. எனவே தான் தாவீது ஒரு ஜெபம் அழகாய் பண்ணுவார், என் வாய்க்கு காவல் வையும். நம்ம ஜெபம் பண்றோமா? எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே அவன் வாய் அடங்கி, ஆண்டவரே அவன் வாய் அடங்கி, ஆண்டவரே இப்படிதான் ஜெபம் பண்றோமே தவிர ஆண்டவரே என் வாய்க்கு இப்படி நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஜெபிக்கணும். ஏன்னா அவருக்கு தாங்க தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே கர்த்தாவே நீர் அதை, நான் அடுத்து என்கிட்ட என்ன பார்த்து ஒருத்தங்க பேசிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு நான் என்ன ரிப்ளை கொடுக்க போறேன்னு அந்த டைம்ல தான் எனக்கு தெரியும்.
அந்த டைம்ல தான் தெரியும். அந்த வார்த்தையை நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னுடைய அறிவில் வருவதற்கு முன்னமே அவருக்கு தெரியும், இவன் இப்படி பேசுவான், அதுக்கு இவன் இப்படி ரிப்ளை கொடுப்பான். இதை தாவீது அறிந்ததுனால சொல்றேன், ஆண்டவரே நீங்க ஃபர்ஸ்டே ஒன்னு செஞ்சிருங்க ஆண்டவரே, நீங்க லாக் பண்ணிருங்க ஆண்டவரே. எனவே தான் தாவீது சொல்கிறேன், நான் நலமும் பேசாதபடி மௌனமா இருந்தேன். அதனால என்னாச்சு, என் துக்கம் அதிகரிச்சது. துக்கம் அதிகரிச்சது உண்மைதான், ஆனா ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது. 10 வார்த்தைக்கு 2 வார்த்தை நம்ம பேசலைன்னா நம்ம ஃபுல்லா எதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சரீரத்தை சமாதானப்படுத்த, நம்முடைய மாம்சத்தை சமாதானப்படுத்த. நாம் ஒன்றை மறந்து விட்டோம், நாம் ஒன்றை மறக்கிறோம். இந்த மண்பாண்டத்துக்குள்ளே அவர் மீட்ட பொக்கிஷமாகிய ஆத்துமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆத்மா கெட்டு போயிடக்கூடாதுன்னா இந்த மண்பாண்டத்தில் பல வியாதிகள், பல பலவீனங்கள் வந்த போதிலும் கிருபையாய் பாதுகாத்து இந்த பாண்டம் உடையாதபடி கர்த்தர் காத்து கொண்டு வருகிறார். மீட்கப்பட்ட ஆத்மா இதற்குள்ளே இருக்கிறது. நான் பாடும்போது இந்த சரீரத்தில் உள்ள இந்த உதடுகள் மாத்திரமல்ல, அவர் மீட்டு கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். ஆமென். வீண் பேச்சு, இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வீணான ஒரு பேச்சு வரவில்லை. அது மாத்திரமல்ல, வீணா எங்கேயுமே போகல. ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எதுக்கு போறோம் அங்க சொல்லிட்டு தான் ஆண்டவர் போவார். லாசரு மரித்து 4 நாள் ஆச்சு, பார்க்க போகும்போது அங்க என்ன ஆச்சோ தெரியல, அப்படி இல்லை, சொல்லிட்டு போறார். இதுக்காக போறோம், அங்க போய் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம், சொல்லிட்டு போறார். எருசலேமுக்கு போனதை வந்து ஜனங்க பிடிக்கல, அவர் சொல்லிட்டு தான் போனார். எருசலேமுக்கு போறோம், எந்த ஒரு இடத்துக்கும் சும்மா போக கூடாது. எதுக்காக போறோங்கிற உணர்வு இருக்கணும். எதுக்கு அங்க போறோம், எல்லாரும் போறாங்க நானும் போறேன், இல்ல, எதுக்காக போறோம், என்ன பேசுறோம், எதுக்காக, எங்க பாருங்க, இயேசு எங்க போனாலும் சரி சொல்லிட்டு போவார். ஒரு நோக்கம் அவருடைய மைண்ட்ல இருக்கும். ஜனங்கள் கூடிட்டு இருக்கிறாங்க, மறுக்கரையில் ஒருவன் 6000 பிசாசுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். திடீர்னு கூடுறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஏன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா? இல்ல, அவருக்கு தெரியும் அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, போய் சால்வ் பண்ணணும். அப்போ எந்த ஒரு இடத்துக்கு போகும்போதும் சரி, சும்மா நேரத்தை கழிக்கவோ, சும்மா வீணாய் எதுக்கு, எங்க போறேன், சில தெரியும், சொல்ல வண்டி ஓட்டுவாங்க பாருங்க, எங்க போறீங்க, எங்க போறேனே தெரியல. எங்க அவருக்கு தெரியும் நான் எதுக்காக இங்க போறேன், என்ன பர்பஸுக்காக போறேன். பயணிக்கும் போது நமக்கு தெரியணும். ஒரு லக்கு தெரியாமல் எங்கும் போகாதீர்கள். எங்கே போறோம் தெரியணும், எதுக்கு போறோம் தெரியணும். இல்லை என்றால் நாம் அங்கே வீணாக்குகிறோம். நாம் செய்யும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு நாம் விலகுகிறோம். எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம்? இயேசு கிறிஸ்து ரெஸ்ட் எடுக்கும்படி போனார், தனித்திருக்கும்படி போனார், ஜெபிக்கும்படி போனார், எல்லாமே சொல்லிட்டு தான் போவார். எதற்கு இதை காட்டுறார் அப்படின்னா, நீ எந்த ஒரு காரியமும் என்ன செய்கிறோம் என்கிற உணர்வோடு செய்யணும். சில சொல்லுவாங்க தெரியுமா, இது வாங்கணும்னு கடைக்கு வந்தேன், கடைசியில் அது மட்டும் வாங்கல, மீதி எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க, பார்த்திருக்கீங்களா? எதுக்கு போறோம், என்ன போறோம் பாருங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட கிரியைகளை நான் செய்து முடித்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் எப்படி செய்தார் என்று அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, வீணா எதுவும் பேசவில்லை, வீணா எங்கும் செல்லவில்லை, வீணாய் எதையும் செய்யவில்லை. வீணானவைகளை நம்மை விட்டு அப்புறப்படுத்துவோம், இல்லை என்றால் அவைகள் நம்மை வீணாக்கிவிடும். நம்முடைய எதிர்பார்ப்புகளை வீணாக்கிவிடும், நம்முடைய நம்பிக்கையை வீணாக்கிவிடும். வீணான பேச்சுகள், வீணான செயல்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம், அந்த உணர்வோடு நாம் செய்யணும், உணர்வோடு பேசணும். நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம், உணர்வோடு பயணிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது காரியம் என்ன தெரியுமா? நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், திசை மாற இடம் கொடுக்கவில்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட பாதையை நோக்கி பயணிக்கிறார், கொடுக்கப்பட்ட காரியங்களை செய்கிறார். அதே வேளையில் ஒரு காரியத்தில் அவர் உறுதியாக இருந்தார். எந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தார்? திசை ட்ராக் மாற அவர் இடம் கொடுக்கவில்லை. ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நியமித்த பாதையில் நாம் செல்ல ஆரம்பிக்கும் போது நம்மை திசை திருப்ப பிசாசானவன் பல தந்திரங்களை கையாளுவான், பல காரியங்களை கையில் எடுப்பான். விழுந்தவனை பிசாசு நோண்டவே மாட்டான், ஏன்னா அவன் ஆல்ரெடி விழுந்து கிடக்கிறான். ட்ராக் மாறினவனை பிசாசு கை வைக்கவே மாட்டான், ஏன்னா ஆல்ரெடி ட்ராக் மாறிட்டான். நீ எங்க போனாலும் சுத்தி சுத்தி எகிப்துக்கு தான் போக முடியும். ஆனால் சரியான பாதையில் பயணிக்கிறவனை தான் பிசாசு கண் வைப்பான். நான் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுகிறேன். பிசாசு பயங்கரமாய் போராடுகிறான் என்றால், சிந்தையிலே போராடுகிறான், நினைவிலே போராடுகிறான், சரீரத்திலே போராடுகிறான் என்றால் ஒன்றை புரிந்து கொள், உன் கால் சரியான பாதையில் நிற்கிறது. சரியான பாதையில் பயணிக்கிறவனோடு பிசாசு போராடுவான். அவனுடைய போராட்டம் என்பது வியாதியையோ பலவீனத்தையோ கொண்டு
வருவது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன் என்கிற சத்தம் தொனிக்கப்பட்டது. பரிசுத்தாவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே ஜெபித்து முடித்த பிறகு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், பிசாசானவன் வந்து சோதிக்கிறான். அவனுடைய சோதனை எதுவாக இருக்கிறது? அவனுடைய சோதனையின் நோக்கம் என்ன? அவருடைய ட்ராக்கை மாற்றணும். அதற்காக அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லா அதிகாரங்களையும் அவருக்கு முன்பாக கொண்டு போய் வைக்கிறான். உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் அவருக்கு முன்பதாக காண்பித்து சொல்லுகிறான், நீ என்னை வணங்கினால் இதையெல்லாம் உனக்கு தருவேன் என்று. இயேசு கிறிஸ்துவோடைய மைண்டை டைவர்ட் பண்ண, அவரை திசை மாற்றும்படிக்கு, அவர் 100% தேவன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதே வேளையில் இந்த பூமியில அவர் வந்தது மனுஷகுமாரனாகவே வந்தார். ஒரு மனிதனுக்கு என்னென்ன காரியங்கள் அவருக்கும் பசித்தது, அவருக்கு தாகம் எடுத்தது, அவர் கசப்பை டேஸ்ட் பார்த்து கசப்புனது முகத்தை திருப்பிட்டாராம். ஏன்? அவர் தேவனாய், அவர் அல்லவா மாறாவை மதுரமாக்கினவர். அந்த கசப்பு கலந்த காடிய மதுரமாய் மாற்ற எவ்வளவு நேரம் தான் வேணும்? அப்போ நம்முடைய பாடுகளை அத்தனையும் அவரும் என்ன செய்தார்? அனுபவித்தார். அவருக்கு தூக்கம் வந்தது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனால் மனுஷகுமாரனை வெளிப்பட்ட போது அவருக்கு தூக்கம் வந்துச்சு, அவருக்கு பசி வந்துச்சு, அவருக்கு தாகம் வந்துச்சு. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனை இப்போ வாழ்கிறார். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், எத்தனையோ பேர் எழுப்பினார்கள். அத்தனை பேரையும் ஏதோ ஒரு வகையில் அவன் திசை திருப்பினான். இல்ல, இதயத்தை கேட்ட தாவீதையே ஒரு கட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாத்தான் தாவீதை ஏவினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ட்ராக் மாத்தினான். இப்போ பார்த்தா இயேசு கிறிஸ்து எப்படியாவது ட்ராக் மாத்தணும். என்ன செய்ய? அவனுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் பாதத்தில் வைக்கிறான். இதெல்லாம் நான் கொடுக்குறேன், என்னை மட்டும் வணங்குனா. ஆமென். ஆண்டவர் கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க. இதுதான் இயேசுவின் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பிரதான காரியம். ட்ராக் இது என்ன திசை திருப்புது அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லணும், எனக்கு பின்னாக போ சாத்தானே. எந்த ஒரு காரியம் நம்மை திசை திருப்புகிறதோ, இது நல்லா இருக்குமா? பிசாசானவன் எப்படி எதை கொண்டு வந்து திசை திருப்புகிறான்? உலக மேன்மை, உலக ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து, உலகத்துக்கொத்த காரியங்களை கொண்டு வந்து. தேவன் நம்மை மேலே எடுத்து செல்வதற்கும் பிசாசு மேலே கொண்டு போவதற்கும் வித்தியாசம் உண்டு. பிசாசு உயரமான இடத்துல கொண்டு போய் கீழே காட்டி கொடுக்கிறான். பாரு, இந்த ராஜ்யங்களை பாரு. இயேசு கிறிஸ்து பேதுரு, யோவான், யாக்கோபை உயரமான இடத்துல கொண்டு போய் மகிமையை காட்டி கொடுக்கிறார். எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்கிற நிலையிலே நம்முடைய பார்வை எங்க இருக்கிறது என்பதை பார்க்கணும். இன்னும் அவங்கள்ட்ட வீடு இருக்கு, அவங்கள்ட்ட கார் இருக்கு, அவங்களுக்கு அது இருக்கு, எனக்கு அது இல்லையே இது இல்லையே நம்ம ஏங்குறோம்னா, என்னதான் உயர்த்தப்பட்டாலும் நம்ம ஃபோக்கஸ் கீழே தான் இருக்கு. நம்ம யாரால் நடத்தப்படுகிறோம்? ஒருவர் அவங்கள்ட்ட வீடு இருக்கு, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அது இருக்கு, இவங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் நடக்குது, எனக்கு இது நடக்கலையே. நம்ம இப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்கேயோ நம்ம ட்ராக் மாறிட்டோம்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். திசை திரும்ப பண்ணுகிற எந்த ஒரு காரியத்துக்கும் இடம் கொடாமல் அவர் அதிகாரத்தோடு சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. இந்த அதிகாரத்தை தான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இது புத்திரனுடைய அடையாளம், இது பிள்ளையினுடைய அதிகாரம். என தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவன் நியமித்த பாதையை விட்டு திசை மாற்றுகிற எந்த ஒரு காரியத்தையும் சொல்லணும், எனக்கு பின்னாக போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். அதை அவர் நன்மையாய் பார்க்கவில்லை, அதை அவர் சாத்தானாய் பார்த்தார். நன்மை அவர் தரதுங்க. அவன் முதலாவது கல்லை, இன்னும் கவனிங்க, கல்லை அப்பமாய் மாற்ற சொன்னான். அதுக்கு ஏதாவது ஆஃபர் வச்சானா? இந்த கல் அப்பமா மாத்தினா ஏதாவது தருவேன் ஏதாவது சொன்னானா? ஹலோ சொல்லுங்க. இல்லை. மேலே எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் சாட சொன்னான். குதிச்சா நான் இப்படி இப்படி செய்வேன்னு சொன்னானா? இல்லை. ஆனா என்னை பணிந்து கொண்டால் நான் உனக்கு எல்லாம் தருவேன். இப்போ ஆராதனைங்கிறது எவ்வளவு முக்கியமானது என்பது நமக்கு தெரியுதோ இல்லையோ, சாத்தானுக்கு நல்லா தெரியும். சரி, 3 சோதனையில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிருக்கலாம்ல, வேற எல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. அவனுடைய ஃபோக்கஸ் என்ன? ட்ராக் மாற்றணும். நாம் எதை மனதில் வைத்து நம் மனதில் நாம் எதை கொண்டு வருகிறோமோ அதற்கேற்றார் போல தான் நம்முடைய ஆராதனை இருக்கும். ஓ, ஆராதிச்சா வீடு கிடைக்குமா? ஆராதிச்சா அது கிடைக்குமா? இப்போ அவன் எல்லாத்தையும் இயேசுவுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைத்து விட்டு வர்ஷிப் பண்ண வைக்கிறான். அந்த வர்ஷிப் யாருக்கு போகுது? சாத்தானுக்கு போகுது. இயேசு ஆராதனைக்கு அடுத்த விஷயம் வந்தோன்னு அப்பாலே போட்டார். நல்ல கவனமா கேளுங்க. இந்த வார்த்தையை சொல்லும்போது கவனிங்க. என் மனதில் நான் எதை வைத்து ஆராதிக்கிறேனோ அதன் அடிப்படையில் தான் என் ஆராதனை யாருக்கு போய் சேரும் என்பது இருக்கிறது. அங்க போனா எனக்கு அது கிடைக்கும், இங்க போனா இது கிடைக்கும். இப்படி பெற்றுக்கொள்வதற்காக நாம் செலுத்துவதல்ல ஆராதனை. நான் என்னை கொடுப்பது தான் ஆராதனை. பலிபீடத்தில் நான் என்னை வைப்பது தான் ஆராதனை. ஆராதனை என்பது நான் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணா, கொஞ்ச நேரம் ஆராதிச்சா எனக்கு வீடு கிடைக்கும், எனக்கு கார் கிடைக்கும், எனக்கு பங்களா கிடைக்கும், இதெல்லாம் ஆராதனை கிடையாதுங்க.
ஆமென். அவரிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். ஆராதனை ஆட்டுக்குட்டியானவருக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பதனால எனக்கு ஒன்றும் கிடைக்காம போனாலும் என் ஆராதனை நான் அந்நியனுக்கு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் மனதில் என்ன இருக்கிறது? இன்னைக்கு அநேகர் பாருங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா தெரியும், திடீர்னு வருவாங்க, சர்ச்சில் வருவாங்க, கொஞ்ச நாள் வந்து ஆராதிப்பாங்க, வாழ்க்கையில் நினைச்ச மாதிரி மாட்டம் வரலையா உடனே சர்ச்சுக்கு வரதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, கண்டுக்க மாட்டார். ஆராதனை என்பது பெற்றுக்கொள்ள வருவதல்லங்க, ஆராதனை என்பது என்னை கொடுக்க நான் வருவது. பலிபீடத்தில் ஈசாக்கு தன்னை வைத்தானே, அதுதான் ஆராதனை. ஆராதனை என்பது பலி. நான் கொடுக்கணும், என்ன ஆண்டவருக்கு கொடுக்கணும், அவர் இஷ்டம் போல செய்யட்டும். இங்க ஆராதிச்சு அவங்க ஆராதிச்சாங்க, அவங்களுக்கு தேவன் தருகிற நன்மையை சந்தோஷமா வாங்குங்க. ஆனால் அதே வேளையில் அவன் இம்மைக்குரிய காரியங்களை மனதில் வைத்து ஆராதிக்காதீங்கள். அந்த ஆராதனை அவரிடத்தில் போய் சேராது. உங்களை திசை திரும்ப பண்ணுகிற பிசாசாமன் கொண்டு வருகிற தந்திரங்கள் இவைகள். எப்படி ஈஸியா பணக்காரன் ஆகலாம், எப்படி ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு அநேக குறுக்கு வழிகள் இருக்கிறது. பாருங்கள், ஈஸியா பணக்காரனாவது எப்படின்னு ஒரு புத்தகத்தை கூட யாரோ இடையில எழுதியிருந்தாங்க போல, யாரோ சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அந்த புத்தகத்தை எழுதினவர் உண்மையிலே பணக்காரன் ஆயிருக்கணுமா வேண்டாமா? ஆனால் அந்த புத்தகத்துக்கு 10 ரூபா விலை போட்டு வித்துட்டு இருக்கிறேன் சார். காலையிலேருந்தே சேல்ஸ் ஆகல சார், ஒரு 4 புத்தகத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா சரி. ஈஸியா பணக்காரன் ஆகுது எப்படி? இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான், ஈஸியா அப்படி கிடைக்கும், ஈஸியா எல்லாம் கிடைச்சிட்டுனா ஈஸியா போயிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பூமியில் வாழும்படி தேவன் நியமித்த நாள் மட்டும் வாழ்ந்து அவன் எல்லாம் ஒரே நாளில் பார்த்தா அவன் எல்லாம் அதின் காலத்தில் தேவன் இன்னைக்கு எனக்கு என்ன செய்யணுமோ அதை தேவன் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார். இந்த 11 மணி வரை எனக்கு வேண்டிய கிருபையை தந்து விட்டார். இனி அடுத்த மணி நேரத்துக்கு வேண்டிய கிருபையை தந்து கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய தீர்மானம். என் வாழ்க்கை தோறும் கிருபை மாத்திரமல்ல, நன்மையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய திசை மாறக்கூடாது, போக்கஸ் மட்டும் மாறவே கூடாது. அடுத்து பாருங்க, யோவான் 6வது அதிகாரத்தில் இயேசுவின் அற்புதங்களை பார்த்து, அடையாளங்களை பார்த்து 15வது வசனத்தை பாருங்கள். ராஜாவாகும்படி, அந்த 15 வாசிக்கு, யோவான் 6:15. வந்து தம்மை ராஜாவாக்கும்படிக்கு பிடித்துக்கொண்டு போக மனதா இருந்தார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். திசை மாற இடம் கொடுக்கவில்லை. ஜனங்கள் அடையாளத்தை பார்த்து, அற்புதத்தை பார்த்து இவரை ராஜாவாக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்போ ரோமருடைய ஆளுகை தான் இருந்தது. அப்போ எருசலேம் யூத ஜனங்களுக்கு ஒரு ஆசை, இவரை ராஜாவாக்கிட்டா இவருடைய அதிசயங்களை பார்த்து நம்ம திருப்பி ஆளுகை செய்யலாம்னு சொல்லிட்டு அவரை ராஜாவாக்குறதுக்கு பிளான் போட்டாங்க. இயேசு இடம் கொடுக்கவில்லை. அவர் வந்த நோக்கத்தை அறிந்திருந்தார். திசை மாற பல விதங்களில் சத்துரு வருவான். ஏன் இப்படி எவ்வளோ ஒரு ஆண்டவரை நம்பி ஆண்டவர் சொல்லி ஒரு வேலையை தொடங்கியிருப்போம், ஒரு தொழிலை தொடங்கியிருப்போம். ஆரம்பம் அற்பமாய் தாங்க இருக்கும். தேவன் நடத்துகிற பாதை பல நேரத்தில் எடுத்து 1வது ஸ்டெப்ல இருந்து அப்படியே 100வது ஸ்டெப்ல எடுத்து வைக்க ஆண்டவர் விட மாட்டாங்க. தேவன் கற்றுத்தந்து தான் நடத்துவார். ஆரம்பம் அற்பமாய் தான் இருக்கும். ஆலயத்திலிருந்து புறப்பட்ட நதி அது ஆரம்பத்தில் கணுக்கால் அளவை தான் காண்பித்தது. என்ன ஆண்டவர் எடுத்ததும் கணுக்கால் இவ்வளவு தான், அப்படி இல்லை. ஆரம்பம் அற்பமாய் தான் இருக்கும். சில காரியங்கள் தாமதமாகும். நீ தாமதித்தாலும் காத்து, தேவன் இதை துவங்கினார் என்றால் நீ நம்பி காத்திருக்கணும். இந்த ஆண்டவர் அவங்க பிசினஸ் தொடங்கிட்டாங்க, உடனே வளர்ந்துட்டு நான் தொடங்கி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இப்படியே இருக்கு. அந்த நேரத்தில் பிசாசானவன் பல தந்திரங்களை கொண்டு வருவான். இப்படி பண்ணுனா 10 வருஷம் ஆகும் நீ வளர்றதுக்கு. நான் சொல்ற மாதிரி பண்ணிட்டேன்னா 10 மாசத்துல வளர்ந்துருவேன். இதுல எந்த ஆலோசனை நமக்கு பிடிக்கும்? 10 மாசம். நல்ல கவனிங்க. தேவன் நடத்தும் போது நிறைய காரியங்களை வெளியே தெரியாதுங்க. ஆனா உள்ள ஒரு வேர் ஊண்ட வச்சுட்டே இருப்பார். இந்த வேர் ஆழமா போக போக வெளியே தெரியாது. இந்த வேர் ஆழமாய் போவதனுடைய மேன்மை எப்போ தெரியும் அப்படின்னா, ஒரு புயல் அடிக்கும் பாருங்க, வேர் பட்டாத மரங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு போய்விடும். ஆனால் இது மட்டும் நிற்கும். அதை வெட்டி போட்டாலும் அதிலிருந்து திரும்ப ஒரு துளிர்க்கும். தேவன் எப்படி நடத்துறாரோ அப்படி விட்டுருங்க. திசை மாற இடம் கொடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏரோது இயேசுவை பார்க்க ஆசையா இருந்தான். உண்மையிலே இயேசு கிறிஸ்து ஏரோதோடு நட்பு வைத்திருப்பாரானால் அந்த இடத்துல தீர்ப்பே வேற மாதிரியா இருக்கும். அவர் இடம் கொடுக்கவில்லை. ஏன்? அவர் அதற்காகவே வந்தார். இந்த பூமியில ஒவ்வொருவரும் வாழ்வதற்காக பிறப்பார்கள். ஆனா இயேசு சாகிறதுக்காகவே வந்தார். எதற்காக? என்னை உங்களை வாழ வைப்பதற்காக. ஏரோது அவரை பார்க்க ஆசையா இருந்தான். அவருடைய ஏதாவது ஒரு அதிசயத்தை ஆண்டவர் திசை மாறவில்லை, அமைதியா இருந்துட்டார், விலகிட்டார். பிலாத்து அவரை விடுவிக்க ஆசையா இருந்தான், அவர் மௌனமா இருந்தார். பிலாத்து இடத்துல மட்டும் ஆண்டவர் கொஞ்சம் கேட்டிருந்தான், கொஞ்சம் மனசு வச்சு விடுவிச்சுக்கோன்னு கேட்டிருந்தா, பிலாத்து விடுவிக்க ஆசையா இருந்தானா, பைபிள் சொல்லுது. ஆனால் இயேசு மௌனமா இருந்தா. ஏதாவது பேசி அவன் ட்ராக்க மாத்திரக்கூடாது. இல்ல கடைசி மட்டும் தம் எதற்காக இந்த பூமியில வந்தாரோ அந்த நோக்கத்தை உறுதியா இருந்தார். எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், திசை மாற்றுகிற அநேகர் இருப்பார்கள், அநேகர் உண்டு.
1000 ஆலோசனைகள் நம்முடைய காதுல விழுந்துட்டே இருக்கும். ஆனால் நாம் நோக்கி பார்க்க வேண்டியவர் ஒரே ஒருவர் தான். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும். திசை மாற இயேசு கிறிஸ்து இடம் கொடுக்கவில்லை. அவர் செய்த 3வது காரியத்தை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். நிரூபிக்க முயற்சிக்கவில்லை. நிரூபிக்க முயற்சிக்கவில்லை. என்ன நிரூபிக்க முயற்சிக்கவில்லைன்னா, இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே இயேசுவை விசுவாசித்தவர்களும் உண்டு, விசுவாசியாதவர்களும் உண்டு, நம்பினவர்களும் உண்டு, நம்பாதவர்களும் உண்டு. நம்பாதவங்க கிட்ட போய் நம்பும்படியாய் எந்த ஒரு காரியத்தையும் அவர் முயற்சிக்கவில்லை. அவர் இயல்பாகவே இருந்தார். செய்ய வேண்டியதை செய்தார், பேச வேண்டியதை பேசினார். இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு யோசேப் மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகள் யாக்கோபு, யூதா, யோசே, சீமோன். இந்த சகோதரர்கள் ஆரம்பத்தில் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கவில்லை. எனவே யோவான் 7வது அதிகாரம் 5வது வசனத்துல, அதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும். யோவான் 7வது அதிகாரம் 3ல இருந்து வாசிங்க. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி நீ செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்கிற விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். 5வது வசனம். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். அப்போ வீட்டிலேயே அவரை நம்பல, சகோதரர்கள் நம்பல, யாக்கோபு, யூதா நம்பல. இயேசுக்கு சீஷர்கள் யாக்கோபு, யூதா உண்டு, அவர்கள் அல்ல. இது இயேசுவின் உடன் பிறந்த சகோதரர்கள். இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் வெளிப்பட்ட பிறகு யோசேப் மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகள். அவர்கள் நம்பவில்லை. அங்க என்ன செஞ்சிருக்கலாம் ஆண்டவர்? அவர்கள் நம்பும்படியா ஒரு அற்புதத்தை வீட்டில் செஞ்சிருக்கலாம். அவர் நிரூபிக்க முயற்சிக்கவில்லை. இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த பிரதான காரியம் என்ன தெரியுமா? நீயாவே இரு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ரொம்ப நல்லவங்களாகவும் நம்ம அவங்கள ரொம்ப நேசிக்கிறதாகவும் ப்ரூஃப் பண்ண எவ்வளவு காரியங்களை முயற்சித்து நாட்களை நேரங்களை வீணாக்கி இருதயத்தில் பாசம் இருப்பதை இருதயத்தை கிழித்தா காட்ட முடியும். நீயாகவே இரு. நிரூபிக்க முயற்சிக்காதே. ஒரு நாள் வரும் அன்று அறிந்து கொள்வார்கள். ஒரு நாள் வந்தது. இதே விசுவாசிக்காத சகோதரர்கள் அப்போஸ்தலர்களோடு இணைந்து தேவராஜ்யத்தின் பணியை செய்தார்கள். அப்படிப்பட்ட சகோதரர்களில் ஒருவனாகிய யாக்கோபு எழுதினதுதான் யாக்கோபின் நிருபம், யூதா எழுதினதுதான் யூதாவின் நிருபம். இவர்கள் ஆரம்பத்தில் இயேசுவை விசுவாசிக்கவில்லை, உண்மைதான். விசுவாசிக்காததும் அவர் நிரூபிக்க முயற்சிக்கவில்லை. அவர் இயல்பாகவே இருந்தார், அவர் இயல்பாகவே வாழ்ந்தார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீயா இரு. இன்று உன்னுடைய வேல்யூ அறியாதவங்க, இன்று உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள், ஒரு நாள் வரும். கமான் சபையே, எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு உன்னுடைய வேல்யூ தெரியாதவங்க, இன்னும் உன்னுடைய பாசத்தையும் உன்னுடைய உண்மையும் புரிந்து கொள்ளாதவர்கள், ஒரு நாள் வரும் அன்று புரிந்து கொள்வார்கள். நீயாவே இரு. நிரூபிக்க முயற்சிக்காதே. தோல்வி அடைவாய், இன்னும் ஏமாற்றப்படுவாய், இன்னும் அவமானப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இதுல ஒரு சங்கடமான விஷயம், நான் இதை தியானிக்கும் போது எனக்கு இந்த யாக்கோபு, யூதாவை குறித்து ரொம்ப வேதனை ஆயிட்டு. எப்படி வேதனை ஆயிட்டுனா, அவர்கள் இயேசுவோடு இணைந்து ஊழியம் செய்கிற பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கல. நான் இதை சொல்லும் போது சொல்றேன், பொதுவாகவே இருக்கும்போது வேல்யூ தெரியாதுங்க. ஆமென். தேவன் நீதி உள்ளவர். நீங்க உங்க குடும்பத்துக்கு மாடா உழைச்சிருப்பீங்க, என்னெல்லாமோ செஞ்சிருப்பீங்க, உங்க வேல்யூ தெரியாம என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கலாம், எல்லாம் பேசலாங்க. ஆனா ஆமென், ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. யாக்கோபு, யூதா ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்கள், உண்மைதான். ஆனா மற்றவர்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கல. என்ன தெரியுமா? இயேசுவோடு. ஹல்லேலூயா. எவ்வளவு அந்த குடும்பத்தில் பிறக்கிற பாக்கியம் கிடைத்தோம். நான் நம்பாம போயிட்டேனே, நான் விசுவாசிக்காம போயிட்டேனே. விசுவாசிக்காததும் இயேசு கிறிஸ்து ப்ரூஃப் பண்ண முயற்சிக்கவில்லை. இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். நீ உன்னை ரொம்ப நேசிக்கிற நேசத்தை இயல்பா காட்டுங்க, பாசத்தை இயல்பா காட்டுங்க. தாழ்மை எந்த ஒரு காரியமாகட்டும் அது உங்கள் வாழ்க்கையில் இயல்பாகட்டும். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் சர்ச்சுக்கு வர, கொஞ்ச நேரம் நம்மை தாழ்த்தணும், கொஞ்ச நேரம் அப்படி அல்ல, அதெல்லாம் வேஷமாயிரும். எதையுமே இயல்பா காட்டுங்கள். புரிகிறவர்கள் புரியட்டும், புரியாதவர்கள் புரியாமல் இருக்கட்டும், பேசுகிறவர்கள் 1000 பேசட்டும். யோவான் ஸ்நானன் பேசின காரியத்தை எல்லாரும் அக்செப்ட் பண்ணல. ஆனால் யோவான் மரித்த பிறகு இயேசுவினிடத்தில் சொன்னார்கள், யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆனால் அவன் இவரை குறித்து பேசினது அனைத்தும் உண்மை. உன்னுடைய உண்மை தன்மை இன்று உலகம் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாளை வரும் அன்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். பொதுவாகவே பாருங்க, என்னுடைய தகப்பனாரை நான் அதிகம் நேசிக்கிறேன். இப்பொழுதும் அவர்களை நினைத்தால் என் உள்ளமெல்லாம் அப்படி உருக ஆரம்பிக்கும். ஆனால் அவருடைய வேல்யூவை நான் அவர்கள் இருந்த போது நான் அறிந்து கொண்டதை காட்டிலும் அவருடைய வேல்யூ, அவர்கள் வாயிலிருந்து சொன்ன விளையாட்டுக்கு சொன்ன காரியம் சரி, அந்த வேல்யூ அவங்க மரித்த பிறகு, அவர்கள் ஓட்டத்தை முடித்த பிறகு
அறிந்து கொண்டது மிக 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 அதிகம். எங்க அப்பா விளையாட்டுக்கு சில காரியங்கள் விளையாட்டு போல சொல்லுவாங்க, ஆனா அது எல்லாம் உண்மை. அதை நாங்க விளையாட்டா எடுத்த சில காரியங்கள் உண்டு. பர்சனலா நான் விளையாட்டா இவன் எடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்க அவர்கள் முயற்சிக்கவில்லை. அவர்கள் இயல்பாவே இருந்தாங்க, இயல்பாவே பேசினாங்க. ஆனால் அன்று சில காரியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்று நான் அதை புரிகிறேன். அவங்க மேல இருக்கிற மதிப்பு அதிகரிக்கிறது, ஆனால் வருத்தம் அவர்கள் இல்லையே. எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள இந்த ஓட்டத்தில் யோபு சொல்லுகிறான், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா போகிறேன். யாரும் கூட வரமாட்டாங்க. உறவுகள் எல்லாம் இடையில் வருகிறவர்கள் இடையிலே போய்விடுவார்கள். கடைசி மட்டும், ஆதி முதல் கடைசி மட்டும் இருப்பவர் ஒருவர் தான். யாரிடத்திலும் உங்களை ப்ரூவ் பண்ண முயற்சிக்காதீர்கள். நீங்கள் இயல்பாகவே இருங்கள். இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த காரியம் அதுதான். நீங்கள் இருக்கும்போது உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு நாள் வரும். எசேக்கியேல்ட்ட ஆண்டவர் சொல்லுவார், நான் சொல்றதை நீ பேசு எசேக்கியேல், கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாமல் போகட்டும்லாம் சொல்லிட்டு கடைசியில் எப்படி எசேக்கியேலை தேட்டுவார் தெரியுமா? எசேக்கியேல் 33வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் முதல் வாசிங்கள். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வருகிறார்கள். என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். எல்லாம் கேட்கிறாங்க எசேக்கியேல், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை சொல்லிட்டு 33வது வசனத்தை வாசிங்க. இதோ அது வருகிறது, அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள். நீ பேசுற எல்லாம் பேசுற எசேக்கியேலுடைய வருத்தம் அல்லவா இது? ஆண்டவர் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா ஆண்டவரே? ஒரு தீர்க்கதரிசியாட்டே மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்றார், ஒரு நாள் வரும்பா, அன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, ஹே அவன் பேசுனதெல்லாம் தீர்க்க தரிசனப்பா, நடுவில் இருந்தவன் தீர்க்கதரிசி. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்களாகவே இருங்கள், இயல்பாகவே இருங்கள். யாரிடத்திலும் நற்பெயர் வாங்கவோ அல்லது நீங்கள் அவர்களை உண்மையாய் நேசிக்கிறீர்கள் என்பதையோ உங்கள் இயல்பான வாழ்க்கையிலே காட்டுங்களே தவிர முயற்சிக்காதீங்க. நிரூபிக்க ப்ரூவ் பண்ண முயற்சிக்காதீங்க. அது இன்னும் உங்களை அவமானப்படுத்தும், அது இன்னும் உங்களை ஏமாற்றம் அடைய பண்ணும். இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த மாதிரி இதுதான். இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். நீயாவே இரு. ஆமென். இன்று புரிந்து கொள்ளாதவர்கள் நாளை புரிந்து கொள்வார்கள். அந்த நாள் வரும். ஆமென். நீங்கள் உண்மையான நேசத்தை வெளிப்படுத்தியும் அதை பொய்யென்று எண்ணி உங்களை விட்டு விலகி சென்ற மனிதர்களை குறித்து கலங்காதிருங்கள். நஷ்டம் உங்களுக்கல்ல, நஷ்டம் அவர்களுக்கு. நீங்கள் உங்கள் வேலையில் ஆகட்டும், ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, உண்மையை வெளிப்படுத்தியிருப்பீங்க, பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி உங்களை வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. நஷ்டம் உங்களுக்கல்ல, நஷ்டம் அந்த கம்பெனிக்கு. நீயாவே இரு. ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஒன்றையும் கூட்டாதிருங்கள், ஒன்றையும் குறைக்காதிருங்கள். நீங்களாகவே இருங்கள். இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எல்லாரையும் புரிய வைக்க முடியாதுங்க. நம்ம பேசுற காரியத்துக்கு 10 பேர்கிட்ட நம்ம ஒரு காரியத்தை பேசும்போது 4 பேர் எஸ் சொன்னாலும் 6 பேர் நோ தான் சொல்லுவாங்க. அந்த நோ சொன்ன 6 பேருக்காக திரும்ப திரும்ப அந்த காரியத்தை சொல்லி புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள். உள்ளதை உள்ளது என்று சொல்லிவிட்டீர்களே, ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களை சார்ந்தது. அப்படி உண்மையான நிலைப்பாடை நீங்கள் உங்கள் வெளிப்படுத்தியும் அவர்கள் அதை ஏற்காமல் போனால் நஷ்டம் உங்களுக்கு அல்ல, நஷ்டம் அவர்களுக்கு. ஆமென். இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். வேற யாரையும் பார்க்காதீங்க. இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த பிரதான காரியம் என்ன தெரியுமா? மார்க் 10வது அதிகாரம் 21வது வசனம். மார்க் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தின் 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. போதும். நேசித்து குறைவை உணர்த்துகிறார். இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனுடைய குறையை சொல்லுகிறார். கவனிங்க, இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த முக்கியமான காரியம், ஒருத்தங்க மேல அன்பு இல்லைன்னா அவர்களுடைய குறைய சொல்லக்கூடாது. இன்னைக்கு குறை சொல்றது எல்லாருக்கும் கை தேர்ந்த கலை, அதுலயும் கிறிஸ்தவர்களுக்கு. இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அன்பு இல்லையா அவங்க குறைய பேச எனக்கு ரைட்ஸ் கிடையாது. இயேசு குறைய பார்க்கிறார். குறை தான். அது அன்பு கூடனதும் குறை நிறைவாகாது. இப்போ இவன் கிட்ட ஒரு குறை வெளிப்படுவது எனக்கு தெரிந்து விட்டது. இப்போ எனக்கு இவன் மேல பாசம் இல்லைன்னா அந்த குறையை பத்தி நான் வாயை திறக்க கூடாது. அந்த குறையை சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது.
இவன் மேல எனக்கு உண்மையிலே அன்பு இருக்குமானால் அந்த குறையை நான் இவனிடத்தில் தான் சொல்லுவேன். இவன் மேல எனக்கு அன்பு இல்லை என்றால் அந்த குறையை நான் சபையினிடத்தில் சொல்லுவேன், வரவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன். இவன் கிட்ட எனக்கு அன்பு இல்லைன்னா இவன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுக்க எனக்கு அதிகாரம் இல்லை. நீங்க குறை பேசுறோம், பேசுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, நீங்க யாரை குறித்து பேசுகிறீர்களோ அவர்கள் மேல உங்களுக்கு அன்பு இருக்கா? இனி இந்த வசனத்து அன்புனால தான் சொல்றேன். அன்புனாலன்னா நீங்க யார்கிட்ட சொல்லணும்? அவங்கள்ட்ட சொல்லணும். இவனிடத்தில் எனக்கு அன்பு இல்லை என்றால் இவனுடைய குறையை பேச எனக்கு அதிகாரம் இல்லை. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யாரிடத்தில் அன்பு இருக்கிறதோ அவங்க குறையை பார்த்தா பேசுங்க. இப்போ இவனிடத்தில் எனக்கு அன்பு இருக்கு, ஆனா இவன்கிட்ட குறையும் இருக்கு. குறை அதை நான் அவன்கிட்ட சொல்லாம இருப்பேன், ஆனால் அந்த அன்பு உண்மையான அன்பு கிடையாது. சத்துருயிடும் முத்தத்தை காட்டிலும் சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவைகள். இவன்கிட்ட குறை இருக்கு இவனால். அப்போ ஒரு அன்பினாலே நான் இவன் குறையை சொல்வேனானால் அது இவனை குற்றம் சாட்டுவதல்ல, இவனை குற்றத்துக்கு நீங்களாக்குவது. அன்பில்லாமல் ஒருவருடைய குறையும் பேச யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அன்பு இருந்தால் குறையை நம்ம அவங்க கிட்ட மட்டும் தான் பேசுவோம். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒருத்தங்களை குறித்து பேசுறதுக்கு முன்னாடி 100 தடவை சிந்திங்க, உண்மையிலே நான் அவரை நேசிக்கிறேனா? இல்லை என்றால் உங்க பக்கமே நியாயம் இருந்தாலும் அவர்களை குறித்து குறை சொல்ல, குறை கூற உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீ எந்த அளவின் படி அளக்கிறாயோ அதே அளவின் படி உனக்கு அளக்கப்படும். ஆமென். உண்மையான நேசம் நம்முடைய குறையை உணர்த்தும். ஹல்லேலூயா. கூட்டத்தில் எழுப்பி விட்டு நம்ம வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் ஆண்டவர் என்னைக்காவது பேசியிருக்கிறாராங்க? ஆனால் தனியாக போய் உட்காந்து பாருங்க, இல்லை எங்கேயாவது யார்கிட்டயாவது எந்த பாஸ்டர்ஸ் கிட்டையாவது விட்டு கொடுத்துருக்கிறாராங்க? எத்தனை பேர் கைக்கு கீழே தலையை கொடுத்து ஜோமான போயிருப்போம். யார்கிட்டையாவது விட்டு கொடுத்துருப்பாரா? ஒரு லிமிட்டை தாண்டி விட்டு கொடுத்துருப்பாரா? ஆனால் தனியாக போய் உட்காந்து பாருங்க, ஏ டு செட் எல்லாம் ஓடும். ஆண்டவரே ஆண்டவரே என்னண்டவர் எப்படி வேகமாக ஓடிட்டு இருக்கு. அன்பு கூர்ந்து நம்மை கண்டிப்பாருங்க. பவுல்கிட்ட சொன்னார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா, ஓங்கிய மிதிக்கிற இரு உனக்கு வச்சுக்கிற. அனனியாட்ட போய் சொல்றார், அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஒருத்தங்க மேல பாசம் இல்லைன்னா அவங்கள பத்தி பேச அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவங்களுடைய குறை 1000 இருக்கட்டும், அதை பத்தி பேச ரைட்ஸ் கிடையாது. அப்படி பேசினால் அது பாவம். ஆமென் வராது என்பது எனக்கு நிச்சயமாய் தெரிந்தே இந்த வார்த்தையை பேச ஆவியானவர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பாசம் இல்லைன்னு அவங்கள பத்தி 1000 பேசாதீங்க. ஒருத்தங்களை பத்தி பேசுறீங்கன்னா உண்மையில அவங்க ஒருத்தங்க குறைய சொல்றீங்கன்னா பாசம் இருக்கணும். தாவீது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். ஒரு நீதிமான் என் குறைய சொல்லும் போது அது தயவாதான் என்னை கொட்டுவான், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கு. வேற யாராவது கொட்ட விட்டா அதுக்கப்புறம் என் தலைக்கு எண்ணெய் போட வேண்டி இருக்கும். இல்லை நாம கொட்டுறதெல்லாம் அடிச்சு மண்டை பிளந்து அவங்கள ஐசியூவில் அனுப்பி. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்னான், குற்றத்தை உணர்த்தினான். சபை நடுவில் அல்ல, அவன் நிற்கும் போது வந்து சொன்னான். அது அவன் தலைக்கு எண்ணெயை போல இருந்தது. அதன் பிறகு அவன் எந்த பாவம் செய்யவில்லை. பைபிளில் தாவீதை குறித்து ரெக்கார்ட் பண்ணும்போது, மீண்டும் ராஜாக்களின் புஸ்தகம், நாளாகம புஸ்தகங்கள் படிக்கும்போது தெரியும், அந்த உரியா சங்கதி ஒன்றை தவிர தாவீது எல்லாவற்றிலும் செம்மையானவனாக இருந்தான். அதன் அர்த்தம் என்ன? அந்த கொட்டு அதன் பிறகு தாவீதை மாற்றினது. அது அவன் தலைக்கு எண்ணெயை போல இருந்தது. இதுதான் அன்பினால் வெளிப்படுத்துகிற காரியம். இன்னைக்கு உண்மையான பாசம் இருந்துன்னா, எனக்கு ஒருத்தங்க மேல உண்மையான பாசம் இருக்குன்னா அவர்களுடைய குறையை நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். எனக்கு உண்மையில பாசம் இல்லைன்னா அவங்க குறைய நான் அவங்கள தள்ளி மீதி எல்லாத்தையும் சொல்லுவேன். அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? பிரைஸ் எல்லாம் பிரதர், உங்களை பற்றி இப்போதான் பேசி நாக்கெடுத்து வாயில போட்டேன். என்ன பேசணும்னு சொல்ல மாட்டாங்க. உங்களையே நான் நினச்சிட்டு இருந்தேன் பாஸ்டர், என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களையே நான் சொல்லி இப்போதான் வீட்டில் பேசி முடிக்கக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்க. என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். யாருக்கு இது வேணும்? ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேணும்னு சொல்றவங்களுக்கு இந்த வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு, இயேசு அன்பு கூர்ந்து, அப்ப அன்பு என்கிற கண்ணாடியை போட்டு அவனை பார்க்கிறார். அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுப்பா. இயேசு பாருங்க, அந்த பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பிடித்து கொண்டு வந்தார்கள்.
அவளுடைய குறையை இயேசுவும் பார்க்கிறார், மற்ற மனிதர்களும் பார்க்கிறார்கள். மற்ற மனிதர்கள் பார்த்து அவளை கொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு பார்த்து அதிலிருந்து அவளை தப்பு வைக்கிறார். அதன் அடையாளம் தான் இனி பாவம் செய்யாதே. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் கணக்கு நீ குற்றவாளியா தான் தெரியுறமா, நீ குற்றவாளி இல்லைன்னு இயேசு சொல்லி அனுப்பல, நானும் முன்னை குற்றவாளியாய் தீர்க்கவில்லை. பாவம் பாவம் தான், அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. அது நான் என்ன செஞ்சாலும் இயேசு மன்னிப்பார் அப்படிலாம் கிடையாது. பாவம் பாவம் தான். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரமாணம், இது மாறாது. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? அன்பு கூர்ந்து அந்த குற்றத்தை உணர்த்தி என்னை அந்த இரத்த பலிக்கு நீங்களாக்குகிறார். என்னை அக்கினியிலிருந்து என்னை தப்புவிக்கப்பட்ட கொள்ளியை போல என்னை பிடித்தெழுக்கிறார். அதன் அடையாளம் தான் இயேசு கிறிஸ்து சீமோன் என்கிற பரிசேயன் வீட்டில் அமர்ந்த போது காக்கப்பட்ட விடுவிக்கப்பட்ட இந்த ஸ்திரீ ஓடி வந்து பாதத்தில் அமர்ந்து கண்ணீரால் பாதத்தை நினைக்கிறாள். அன்பினால நீங்க ஒரு குற்றத்தை உணர்த்துவதற்கும் அன்பில்லாம குற்றம் சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. உண்மையான நேசத்தோடு ஒருவரிடத்தில் அவர்கள் குறைய சொன்னால் அப்பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அது அவர்களை மாற்றும். நேசம் இல்லாமல் அவர்கள் குற்றத்தை சொன்னால் அது அவர்களை இன்னும் இருதயத்தை கடினமாக்கி கொண்டே இருக்கும். நேசம் நமக்கு தெரியும், நம்ம பேசிடலாங்க, நான் நேசத்துல தான் சொன்னேன், நான் பாசத்துல தான் சொன்னேன். மனுஷன் வாத பேச்சு சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பேசி ஜெயிச்சிடலாம். ஆனா நாளைக்கு நாம் நியாயசனத்துக்கு முன்னாடி போய் நிற்க போகிறோம். அதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கிறான், ஆனால் அவர்களுக்கு மேல் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். கர்த்தரின் நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். 5வது காரியம், யோவான் 13வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து போதும். தம்முடைய முடிவை அவர் எப்படி பார்த்தார் என்றார், பிதாவினிடத்தில் செல்லும் வேளையாக பார்த்தார். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவரும் இப்படி பார்க்கணும். அவருடைய முடிவு என்பது எலியாவை மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாம அப்படியே ரதம் இறங்கி வரும், அப்படி ஏறி இருக்கணும், போயிட்டே இருக்கணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கை தூக்க வேண்டாம், எல்லாரும் அதை தான் விரும்புவோம். ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, அப்படியே வண்டி வரணும், வாய் சொல்லணும், அப்படி ஏறணும். என்ன முடிவு இல்ல எலியா? ஆமே. ஆனா இயேசுவின் முடிவு அப்படி கிடையாது. அடித்து அடித்து கிழித்து அவ்வளவு கொடூரமாய் அவரை போல வேதனையை சகித்த அனுபவித்த யாருமே கிடையாது. அதுவும் செய்யாத குற்றத்திற்கு எந்த தவறும் செய்யவில்லை, நீதிமான் என்று சொல்லி தீர்ப்பெழுதினான் பிலாத்து. இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லி மரண தண்டனைக்கு ஒப்படைக்கிறான். பாதை கடினம் தான், முடிவு மிக கடினம் தான். ஆனால் இயேசு அதை எப்படி பார்த்தார் தெரியுமா? பிதாவினிடத்தில் செல்லும் வேளை வந்துவிட்டது. அதுதான் எபிரேயர் 12வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்கள். எபிரேயர் 12வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலிருந்து வாசிங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு என்ன விடுவிக்கவும் முடியும், அல்லது இதிலே என் ஓட்ட முடியலாம், உம்முடைய சித்தம் எதுவும் ஆண்டவரே. இதுல இருந்து விடுதலை ஆச்சுன்னா 2021 பார்ப்போம், இதுல இருந்து விடுதலை ஆகலைன்னா பரலோகத்தில் உண்மை பார்ப்போம். நம்முடைய ஓட்ட முடிவை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், பிதாவினிடத்தில் செல்லும் வேளை வந்துவிட்டது. அருமையான தேவ மனிதர் பில்லி கிரஹாம் அவர் இப்படி எழுதி வைத்தார், ஒரு நாள் நீங்கள் என்னுடைய மரண செய்தியை கேள்விப்படுவீர்கள், பில்லி கிரஹாம் மரித்து விட்டார் என்கிற செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், ஒரு காலம் அதை நம்பாதிருங்கள். நான் மரிக்கவில்லை, மாறாக நான் என்னுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. இங்கே இந்த வீட்டில் நான் வாழ்ந்ததை காட்டிலும் அங்கே அவருடைய வீட்டில் நான் சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, சுகத்தோடு, பலத்தோடு, எந்த கண்ணீரோ கவலையோ அலறலோ பசியோ பட்டினியோ மரணமோ இல்லாமல் நான் நிலைத்து வாழ்வேன். ஒரு நாள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், பில்லி கிரஹாம் மரித்து விட்டார் என்ற செய்தி. ஒரு நாள் நம்பாதீங்க, நான் என்னுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தா பில்லி கிரஹாம் பார்க்க முடியாது, கண்டிப்பா பார்க்கணும்னு அங்க வாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய முடிவை எப்படி பார்க்கிறோம்? அப்போ பிதாவினிடத்தில் செல்லும் வேளையாய் பார்க்கிறவர்கள் தான் சொல்ல முடியும், மரணமே உன் கூறு எங்கே. இல்லைன்னா ஐயோ, கொஞ்ச காலமா கொசுக்கு பயந்துட்டு இருந்தோம், இப்போ கொரோனாவுக்கு பயப்படுறோம், இனி அடுத்த வருஷம் எதுக்கு பயப்பட போறோம்னு தெரியல. நார்மலா சில கொசுக்கள் பறந்துட்டு இருக்கும், சிலது கண்ணுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப பறக்கும். அது ஒவ்வொரு முறை பறக்கும் போது இது மலேரியாவா, இது டெங்குவா, அது வந்து அப்படியே நினைவுபடுத்திட்டே இருக்கும்.
எங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று நான் பிறப்பதற்கு முன்னமே அவர் எழுதிட்டார். ஹல்லேலூயா. கருவில் நாம் நம்ம எப்படிங்க பாதுகாத்தோம்? நாம் நம்ம எப்படி பாதுகாத்தோம்? உள்ள மாஸ்க் போட்டுட்டு இருந்தோமா? மூச்சு முட்டி இருக்காது இல்ல, கையில் ஒரு சானிடைசரோட வந்தோமா? நாம் கருவில் எப்படிங்க பாதுகாத்தோம்? அவர் தான் பாதுகாத்தார். ஆமென். நம்முடைய விசுவாசம் என்ன தெரியுமா? எவ்வளவு காலம் வாழணும்னு அவர் நியமித்திருக்கிறாரோ அவ்வளவு காலம் இந்த தீபம் அணையாம அவரால் பாதுகாக்க முடியும். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாய் புரிஞ்சுக்கோங்க, என்ன? நம்முடைய ஓட்டம் முடியும் போது பவுல் பாருங்க, 2 கொரிந்தியர் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, அதில் சொல்லுவாரு, எங்களுக்கு நேரிட்ட சோதனையில் மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோமா. ஓகே, அப்போ அதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஓகே, இனி அங்கே போயிடலாம், அங்கே போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், எங்களை தப்பு வைக்கிறார், இன்னும் தப்பு வைப்பார். அப்போ ரெண்டு நிலைக்குமே ஒரு தேவ பிள்ளை ரெடியா இருக்கணும். இது பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனால் ஆவியானவர் பேசும்படி இதை சிந்தையில கொண்டு வந்தார். உயர்வோ தாழ்வோ, வாழ்வோ சாவோ, ஒரு தேவ பிள்ளை ரெடியா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தேவானுக்கு விரோதமாய் எல்லாரும் கற்களை எடுத்து பல்லை கடித்த போது ஸ்தேவான் யாரை பார்த்தான்? பவுலையா பார்த்தான்? அப்பொழுது இருந்த சவுலையா பார்த்தான்? இல்ல பிரதான ஆசாரியர்களை பார்த்தானா? பிழைக்கிறதுக்கு யாரை பார்த்தான்? யாரையும் பார்க்கல. வானத்தை பார்த்த போது அவன் புரிந்து கொண்டான், என்னை பரலோகம் வரவேற்க ஆயத்தமாகி விட்டது என்று. உடனே என்ன தெரியுமா செய்தான்? ஜனங்களை மன்னிங்கன்னு சொன்னான். காரணம், இது நான் அங்கே செல்லும் வேளை. அவன் பார்க்கிறான், பிதாவின் வலது பார்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்பதை பார்க்கிறான். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்தார் என்று மார்க்கு கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் இருக்கிறது. ஆனால் ஸ்தேவான் பார்க்கும்போது அவன் நிற்கிறதை கண்டான். அவன் புரிந்து கொண்டான், இருந்தவர் ஸ்தேவானை வரவேற்க எழும்பிட்டாரு. இனி எனக்கு இங்கே காரியம் இல்லை ஆண்டவரே, இதோ நான் வருகிறேன் ஆண்டவரே, இதோ நான் வருகிறேன் ஆண்டவரே. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய ஓட்டம் முடியும் போது, நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் முடியும் போது இந்த நிச்சயம் இருக்கணுங்க, இந்த நிச்சயம் இருக்கணுங்க. ஆமென். அதுதான் எபிரேயர் 11வது அதிகாரத்தில், விசுவாசத்தினாலே அநேகர் ஜெயித்தார்கள், வேறு சிலரோ விடுதலை பெற சம்மதியாமல் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு தங்களை வாதிக்கு ஒப்பு கொடுத்தார்கள். பார்க்கிறவர்கள் பார்வையில் தெரியலாம், பொல்லாதவனாய் வாழ்ந்த காயின் எத்தனை வருடம் வாழ்ந்தான், ஆபேல் கொஞ்ச நாள் தானே வாழ்ந்தான் என்று. ஆனால் அவர்களுக்கு அறியாத ஒரு பக்கம் இருக்கிறது. அதுதான், எந்த ஒரு புத்தகத்தை எழுதும் போதும் அந்த கதை முடியவில்லை என்றால், அந்த சரித்திரம் முடியவில்லை என்றால் அதுக்கு கீழே பிராக்கெட்ல பிடிஓன்னு போட்டிருப்பாங்க. பிடிஓனா என்னது? பேஜ் டர்ன் ஓவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது இங்க முடியல, இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்குன்னு. ஆமென். ஆபேலுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு பிடிஓ உண்டு. அதுதான் எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார். காயினுக்கு இந்த பாக்கியம் இல்லை. ஆபேல் மரித்தது உண்மைதான், ஆனால் அவன் மண்ணோடு மறையவில்லை, அவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் யாரை விசுவாசித்தானோ அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், யாரை சார்ந்திருந்தானோ அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.